மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நேரடியாக கதை களத்துக்கு போயிடலாங்க. ஓகே. ஒரு ஒரு தந்தை, அவருக்கு 2 மகன்கள். அவருக்கு கடைசி காலம் வந்துடுச்சு. கடைசி காலம் வந்ததுனால அது வரைக்கும் அவரு ஏதோ மகன்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அவர் பணம் சம்பாதிச்சு வச்சுக்கிறாரு, ஆனால் சம்பாதிச்சு வச்ச பணத்தை எங்கே வச்சுக்கிறாரு தெரியல அப்படின்றது மட்டும் மகன்களுக்கு உறுத்திக்கிட்டு இருந்தது. பட் அவங்கெல்லாம் வசதி வாய்ப்போடு மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தந்தைக்கு இறுதி காலம் வந்துடுச்சு. அதனால தந்தை வந்து ரெண்டு பையனையும் கூப்பிட்டு ரெண்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தோட்டத்தில் இருக்க ஒரு தோட்டத்தில் மயமா ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காரு. ஒரு சின்ன, அதாவது ஒரு நடுவில் தங்குற மாதிரி அதுக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்காரு. தோட்டம், மண்டபம், கோபுரம், தோட்டம், மண்டபம், கோபுரம், சித்ரா பௌர்ணமி, புதையல் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. ஓகே. தோட்டத்தோட மண்டபம், மண்டபத்தோட கோபுரம், சித்ரா பௌர்ணமி அப்படின்ன உடனே பையன்கள் சரி இது புதையல் சம்மந்தப்பட்டதாச்சு, இது எதுக்கு யார்கிட்டயா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க நல்ல வேலை அவங்களுக்கு சித்திரை மாதம் வந்து அடுத்த ஒரு 2 மாதத்தில் வர வேண்டியது இருந்தது. அதனால் அதுக்கான ஆயத்த வேலையெல்லாம் ரெடி பண்ணினே இருந்தாங்க. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி வந்தது. கிடுகிடுன்னு அந்த மண்டபத்தை தரமட்டமாக இடிச்சானுங்க. தோண்டினானுங்க. அதாவது அந்த சித்திரா பருவம் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து ஒரு 5 நாளைக்கு தோண்டி முடிச்சானுங்க. அதுக்குள்ளே சந்திரன் வந்து தேயவே ஆரம்பிச்சிட்டான். ஓகே. இவங்க என்னவோ செய்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்கார முதியோருக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சுது. அவர்கிட்ட என்னடா பிரச்சனைன்னு கேட்டார். ஐயா இது மாதிரி அப்பா இந்த வார்த்தையை சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. இதுக்கான அர்த்தம் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த மண்டபத்தை தோண்டணும், இந்த கோபுரத்தை தோண்டணும், அதனால நாங்கள் இடிச்சிட்டு தோண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு. அறிவு கட்டவங்களா, மறுபடியும் அந்த மண்டபத்தை கட்டுங்கடா அப்படின்னாங்க. ஐயா அதுக்கு மாசக்கணக்காக ஆகும்னாரு. மாசக்கணக்காக ஆனால் பரவாயில்ல, வருஷக்கணக்காக ஆனாலும் பரவாயில்ல, முடிஞ்சளவு 8 மாசத்துல கட்டி முடிங்கடா, அடுத்த சித்ரா பௌர்ணமி வரத்துக்குள்ளேயாவது கட்டி முடிங்கடான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தை கிடுகிடுன்னு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா கட்டி முடிச்சிடுறாங்க. ஐயா இப்போ என்ன பண்ணட்டோன்னு வந்து கேட்டாங்க. எதையும் பண்ண வேணா, அடுத்த சித்ரா பௌர்ணமி வரையும் காத்து நிற்கண்டாருந்தாங்க. இவங்களும் அமைதியா இருந்தாரு. அடுத்த சித்ரா பௌர்ணமி வந்தது. அதுக்கு முன்னாலே இவர் வந்துட்டாரு. வந்து விஷயத்த சொன்னாரு. உங்க அப்பா கோடு வேட சொல்லிட்டு போனாரா, இந்த வார்த்தையை நீ வெளியாட்டியா சொல்லுவேன், அவங்க வந்து அதை எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் சொல்லிட்டு போனாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தோட்டத்தில் இருக்க மண்டபத்தோட கோபுரத்தோட நிழல் சித்ரா பருவத்து அன்னைக்கு எங்க விழுதோ அங்க போய் தோண்டுடான்னு சொல்லிட்டு போனாரு. போய் தோண்டுங்க. கரெக்டா சித்ரா பருவத்துல அந்த சந்திரனோட உச்சத்துக்கு வரும்போது அந்த மண்டபத்தோட நிழல் எங்க வருதுன்னு பாருங்க, அந்த நிழலை தோண்டி எடுங்கடா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கரெக்டாக அந்த சந்திரன் வந்து சரியாக உதிச்சு மேலே வரும்போது அது பிரகாசம் அடைவார். அந்த டைம் கரெக்டாக பார்த்தா மண்டபம் அவங்க தோட்டத்தோட ஒரு மூலையில் அந்த மூலையில் வந்து சேரும் சகதியமாக இருக்குது. அங்கே அவர் வந்து புதையலை புதைச்சி வச்சுருந்துருக்காரு. அதாவது யாரும் தோன்றவங்க கூட அந்த பக்கம் போக மாட்டான், முகம் சுழிப்பான் அப்படின்ற இடத்துல கரெக்டாக புதைச்சி வச்சுருந்துருக்காரு. சரி, கதைக்கு வருவோமா? இதுதான் நமக்கு ஒன்று தெரியலன்னா பாரபட்சம் பார்க்காம நம்பிக்கையான பெரியவங்கிட்ட அதை பற்றி டவுட் கேட்டுருந்தாங்க. நாமளாம் முடிவு எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு பேச்சுக்கு அவங்க மண்டபத்துக்கு கீழே தான், கோபுரத்துக்கு நேர் நடுவில் இருக்க மண்டபத்துக்கு கீழே தான் புதையல் இருக்குன்னு தோண்டினாங்க. அவன் தோண்டினவன் 5 அடி தோண்டினது சரி, 50 அடி தோன்றான், 50 அடி தோண்டிட்டு இருந்தான்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு புதையல்னு ஒன்று கிடைச்சே இருக்க போதில்லை. ரெண்டாவது, அவங்க அப்பா சொன்னதோட அர்த்தத்தை அவங்க ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. கடைசி வரையும் அந்த மண்டபத்தை தாண்டி 1 அடி 2 அடி கூட தாண்டி போயிருக்க போதில்லை. ஆனா ஆக்சுவலா புதையல் எங்க இருந்தது? அது அந்த கோபுரத்தோட நிழல் வந்து அவங்க தோட்டத்தோட ஒரு மூலையில கழிவு நீர் போற ஒரு குட்டையில இருந்திருக்கு புதையல். ஓகே. ஸோ நமக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட பாரபட்சம் பார்க்காம கூச்ச நேச்சம் பார்க்காம அட்வைஸ் வாங்கிக்கிறது ஃபார் பெட்டர், ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் விவாதிப்போம்.